சிவாய நம. நான் உங்கள் கருவண்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வீட்டில் வந்து சதா வந்து ஒரு தொல்லைகள் இருந்துகிட்டே இருக்குது. அதாவது பக்கத்து வீட்டுக்காரர் பிரச்சனை, எதிரிகள் தொல்லை, இந்த மாதிரி. அதாவது நம்ம நல்லா பொழைச்சே வந்து இப்போல்லாம் வந்து கெடுக்கிறதாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி கெடுக்கிறதுக்கு நம்மளுக்குன்னு சில பேர் இருந்தே இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க வந்து நம்ம எதிரியத்தான் நினைப்பாங்க. அப்போ எதிரிகள் தொல்லை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்கு திருப்பி நம்ம செய்வேன்னு வைக்கிறதோ பில்லி செய்வேன்னு வைக்கிறதோ அது ஆகாதுங்க. நம்ம குடும்பத்தோட வம்சத்துக்கு விருத்திக்கு வராதுங்க. அதுக்காக வந்து ஒரு சின்ன விளக்கு பரிகார பூஜை தான் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, ருத்ராட்ச மாலை. ருத்ராட்சம் அப்படிங்கிறது சிவனோட கண்ணுன்னு சொல்லுவாங்க. சிவன் சொத்து குலநாசம் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குதுங்க. அதனால் வந்து ருத்ராட்ச மாலை அதிகமாக யார் அணிகிறாங்களோ அவங்களுக்கு வந்து எதிரிகள் தொல்லை இருக்காதுங்க. எதிரிகள் கண் முன்னாடி வந்தாலும் சம்மந்த போயிடுவாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டில் வந்து வேப்பெண்ணெய் விளக்கு போடணுங்க. அது ரெண்டாவது. அது வேப்பெண்ணெய் விளக்கு எப்படி அப்படின்னா, அது காளிக்கு சம்மந்தப்பட்டது, அதாவது உக்கர தெய்வங்களுக்கு சம்மந்தப்பட்டது தான் வேப்பெண்ணெய். அதனால் வீட்டில் வந்து வேப்பெண்ணெய் விளக்கு தாராளமாக போடலாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, பிரண்டை துவையல். அதாவது பிரண்டை அப்படின்னா வஜ்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வஜ்ரம் போல் தேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரண்டை துவையல் அடிக்கடிக்கு சாப்பிட்டு வரும்போது நம்மளுக்கு எதிரில் எதிர்த்து நிற்கிற ஒரு வஜ்ரம் நம்ம உடம்புல நல்லாவே பாஞ்சுக்குங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இழுப்பெண்ணெய். இந்த இழுப்பெண்ணெய் வேப்பெண்ணெய் ரெண்டையும் கலந்து வச்சுட்டு ராகு காலத்தில் வந்து வீட்டில் 2 விளக்கு போடுங்க. அதாவது சிங்கிள் விளக்காக போடாமல் ரெட்டை விளக்காக போட்டு பாருங்கள். அகல் விளக்கு வாங்கிங்க, 2 திரியை வச்சுக்கோங்க. அதில் வந்து வேப்பெண்ணையும் இழுப்பெண்ணையும் கலந்துக்குங்க. இழுப்பெண்ணெய் அப்படிங்கும்போது நம்ம குலதெய்வத்துக்கு உகந்தது. எந்த குலதெய்வமாக இருந்தாலும் இழுப்பெண்ணெய் போட்டு அந்த குலதெய்வத்தை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா குலதெய்வத்தோட அருள் நம்மளுக்கு கிடைக்குங்க. அதனால் இந்த 2 எண்ணெயும் வாங்கி வச்சுங்க. வேப்பெண்ணெய் அப்படிங்கிறது காளிக்கு சம்மந்தப்பட்டது, இழுப்பெண்ணெய் அப்படிங்கிறது நம்ம குலதெய்வத்துக்கு சம்மந்தப்பட்டது. இந்த 2 எண்ணெயும் கலந்து நீங்கள் விளக்கு போட்டு வீட்டில் 2 ரெட்டை விளக்காக போடுங்க. விளக்கு போட்டு ராகு காலத்தில் வந்து சாமி கும்பிட்டுவாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, இதை நீங்கள் தீர்த்து வைக்கணும் ஆண்டவான்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு ராகு சாமியை கும்பிட்டுட்டு மற்ற எல்லா இஷ்ட தெய்வம் எல்லாத்தையுமே நீங்கள் வேண்டிக்கிங்க. கண்டிப்பாக இது வந்து நிவர்த்தி ஆகி வருங்க. வீட்டில் வந்து விளக்கு போட்டிங்க அப்படின்னா இந்த எதிரிகள் தொல்லை கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்காது. யாருமே வந்து நம்மளை எதிரியாக வந்து பாவிக்க மாட்டாங்க. இதை வந்து நம்பிக்கையுள்ளவங்க கண்டிப்பாக செஞ்சு வாருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுக்கு 2-3 மாதத்தில் அவங்களோட பிரச்சனைகள் போய் நம்மளோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்குங்க. அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் எளிய பரிகாரங்கள், அதாவது வெளியே நீங்கள் கேட்கும்போது பல செலவுகள் சொல்லுவாங்க. நாங்கள் வந்து எளிமையான ஒரு பரிகாரம் உங்களுக்கு நாங்கள் கொண்டு வரோம். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஒரு கமெண்ட் கொடுங்க. நன்றி. சிவாய நம.